ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். என்னடா பயங்கரமாக திங்கு திங்கு விக்ரம் வந்து போட்டு தாக்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம கண்டிப்பாக பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நேற்று இரவு நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்கள் பற்றி கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் ஓப்பன் நாமினேஷன் அப்படிங்கிறத நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். ஸோ எல்லாருமே நாமினேட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது தான் அப்டேட். என்ன சொல்கிறேன் அப்படின்றீங்களா? ஆமாம், அதில் பல சம்பவங்கள் நடந்திருக்கு. ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் அவர்கள் நம்ம திவ்யாவை போட்டு உரிக்கிறாரு. சரியா? அது மட்டும் இல்லாமல் இரவு என்னென்னலாம் வந்து நடந்துச்சு, என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் இருந்துச்சு, நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த போட்டி ரொம்ப நேரோ டவுன் ஆகிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் இந்த வாரம் ஓப்பன் நாமினேஷன் வாரம். ஸோ இதுதான் கடைசி நாமினேஷன். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் எல்லாருமே ஃபுல்லாக வந்துடுவாங்க. அதுக்கு அடுத்த வாரமும் ஃபுல்லாக வந்துடுவாங்க. ஸோ இதுவும் ஓப்பன் நாமினேஷனை வச்சு பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாருன்னா ட்விஸ்ட் பண்ணிட்டாரு. எல்லாருமே அவங்கவுங்க மாற்றி மாற்றி 2 ஓட்டாக போட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். வெரி குட். இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஓகே, அடுத்து விக்ரம் இந்த ஃபஸ்ட்டு ப்ரோமோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பயங்கரமாக திவ்யாவை போட்டு தாக்குன்னு தாக்குறாரு. 4 பேரை சேர்ந்து தூக்குறாரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு போட்டு திவ்யாவை விக்ரம் வந்து ஒரு பொழக்கிறாப்புல. என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ராடு, நீலாம் ஒரு மனுஷியே கிடையாது, நீலாம் ஒரு சைக்கோ, நீலாம் வந்து கொடூரவன், நீலாம் வந்து எங்களை யோசிக்கவே முடியல, நீலாம் அப்படிப்பட்டவ கிடையாது இப்படிப்பட்டவ கிடையாதுன்னு சொல்லி போட்டு போலான்னு வளர்க்குறான். என்னடா இவ்வளோ கோவமாடா அப்படின்ற மாதிரி யோசிக்க முடியுது. ஏன்னா அந்த பொண்ணு பண்ணது தப்பு தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எல்லாத்தையும் பேச விடாமல் பண்ணிட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கா. பட் இவ்வளோ தூரம் இறங்கி போய் ஒரு பொண்ணை வந்து தாக்கணுமா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. ஏன்னா அவன் யூஸ் பண்ணுற வார்த்தையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்று கருத்தை அக்செப்ட் பண்ண மாட்டேறா, பேச விட மாட்டேறா. ப்ளஸ் அவள் ஒருத்தி தான் வந்து கரெக்டுன்னு சொல்கிறா அப்படின்னு சொன்னால் கூட ஓகே. மிகப்பெரிய ஃப்ராடு இவளை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரில. ஒரு மேல் ஈகோயிஸ்டிக் பர்சன். அது மட்டும் இல்லாமல் அவள் வந்து சுத்தலில் விட்றாங்க எல்லாத்தையுமே, ஒருத்தி தான் நல்லவன் சொல்லிட்டு இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக வந்து விட்டு பயங்கர உத்வேகத்துடன் நம்ம விக்ரம் வந்து போட்டு போலன்னு புலகிறான். அதை பார்க்கும்போது நமக்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஐயோ இவர் இப்படிப்பட்டவரா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு யாரை தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இன்னொன்று, கேப்டன் இந்த வாரம் கிடையாது போல் தெரியுது. ஏன்னா எல்லோரும் நாமினேஷன்ஸ்குள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப 9 பேர் நாமினேஷனுக்குள்ளே. ஸோ கேப்டன்ஷிப் டாஸ்க் அப்படிங்கிறது இது வைக்கலையா இல்லை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அது வந்து யாரும் கிடையாது அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்து சொல்லியிருக்காங்க. என்னையா சொல்கிறேன் அப்படின்றீங்களா? ஆமாங்க, அது ஒரு அப்டேட். ஓகே, ஸோ எல்லாருமே நாமினேஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா 9 பேர் நாமினேட் ஆனால் தான் இந்த விட டைட்டாக போட்டு, இப்போது 3 பேர் ஓட்டு அதிகமாக இருக்கிறவங்க டக்குன்னு 3 பேரை போட்டு விட்டாங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ராங் பிளேயர் ஒருத்தன் வெளியே போயிடுவான். அந்த மாதிரி இந்த சீசனில் இல்லை. ஸோ 9 பேர் நாமினேஷனுக்குள்ளே வராங்க. யார் யார் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் வந்து இங்கே பேசியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? மோர் ரியாக்ஷன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ப்ரொமோ ஃபார் யூ கைஸ். வேறு லெவல். பிக் பாஸ் வெளியேற்ற 2 நபர்களை நாமினேட் செய்ய வேண்டும். சரியான காரணத்தோட வேறு லெவல். திவ்யா நியாயத்துக்காக குரல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு செல்ஃபிஷாக பேசுகிற மிகப்பெரிய ஃப்ராட், ஒரு ஈகோ சென்ட்ரிக் மேனியன், மாற்று கருத்துக்களை எதிர்கொள்ள முடியாத கோலை, எந்த ஒரு மாற்று கருத்து ஏற்றுக்காமையே இந்த வாரம் வந்து அயோக்கியத்தனம். ஆமாம், உண்மைதானே அது. ஏன்னா கேட்கவே மாட்டா, ஏதாவது சொன்னால் ஓடிடுவா. நான் தான் உலகத்துலேயும் நியாயம் கேட்குறேன்னு சொல்லி பொய்யான வேடம் பொய்யான முகமூடி போட்டு ஃப்ராட் முடிச்சு விட்டான். ஒன்று அவள் என்ன பண்ணுவா, எனக்கு என்ன தெரியும், நான் போய் ஓரமாக போய் அத வேண்டிதான், வேற என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டு விட்டான். சரி, இதில்
பார்வதி செஞ்ச சம்பவம் தெரியுமா உங்களுக்கு எல்லாத்துக்கும்? இல்லையா சொல்கிறேன் அப்படின்றீங்களா? எஸ், பார்வதி நாமினேட்டட் கமருதீன், அரோரா நாமினேட்டட் கமருதீன். என்னையா சொல்கிற? பொண்ணுங்க நேற்று பிடிச்சிட்டாளுங்க. அதுதான் நேற்று லைவில் நடக்கிற சொல்கிறேன் இந்த 2 விஷயம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும். கமருடைய கேமையும் அரோராவுடைய கேமையும் புரிஞ்சுக்கிட்டு, அரோராவும் நான் கம்மும் என்னை வந்து சீட் பண்ணியிருக்காங்க, ஒரு எமோஷன்ஸில் என்னை வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்வதியும் கணிக்கிறா. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அரோராவும் அந்த பொண்ணை ஒருவேளை நான் ஹர்ட் பண்ணியிருப்பேனோ, இவன் வந்து என்கிட்ட பழகிறேன் அப்படின்ற பேரில் நான் அவன்கிட்ட யூஸ்வலாக பழகுனதை கரெக்டாக பார்வதி அவள் லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சு வேணுக்குன்னே என்னை வந்து தொட வச்சு, நான் வந்துட்டு நார்மலாக எப்பயும் போல் எல்லாரும் பையனை உரசுற மாதிரி தான் உரசினேன். ஆனால் அது எனக்கு ஹர்ட் ஆகுங்கிறத பார்வதி சொன்ன பிறகு தான் எனக்கு தெரியுமே, அது வரைக்கும் எனக்கு தெரியாது அப்படின்ட்டா. ஆனால் நிறைய இடத்துல அவள் வந்து வாண்டடாக ஆஃப்டர் அவங்க லவ்வை கன்ஃபர்ஸ் பண்ண பிறகு கூட அவள் சொல்லியிருக்கா அரோரா. ஆனாலும் இனிஷியலாக சொல்கிறேன், இனிஷியலாக அப்படி பழகிட்டா அந்த பொண்ணு அப்படிங்கிறது காரணம் முதலே பவுண்ட்ரி செட் பண்ணது கமருதீன் தான். ஸோ பண்ணியிருக்கணும், எனக்கு விஜய் பார்வதியை ஹர்ட் பண்ணியிருக்கேனோ தோணுது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிடுச்சு. பார்வதி கனிஷ்டா கமருதீனும் அரோரா என்கிட்ட ஒரு கேம் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு, நான் இனிமேல் என் ஆட்டத்தை பாடுறா அப்படின்ற மாதிரி வந்து சொடக்கு போட்டு சும்மா வேறு லெவலில் பண்ணி இறங்கி வரப்போகிறேன்ட்டா. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி அவள் வந்தது. அது மட்டும் இல்லாமல் அரோராவும் வந்து அதனுடைய வெளிப்பாட்டில் தான் அவளும் வந்து நாமினேட் பண்ணியிருக்கிறது கமருதீனை. ஸோ 2 பேர் நாமினேட் பண்ண கமருதீன் என்னாவான், ஐயோ என்னடா கூட ஆடின 2 பொண்ணுங்களும் எனக்கு எதிராக ஆடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பிளிருவேன். ஓகே, அதுதான் இந்த ப்ரொமோவில் நடக்குதுருக்கு. அதுக்கடுத்த ப்ரொமோலின் வரும். சரியான சண்டை இருக்குது கைஸ். ஒரு பாப்கார்ன் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. சம்பவம் இருக்குது, கமருதீனை போட்டு பழக போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் விக்ரம், நேற்று எல்லாம் விக்ரம் கூட நம்ம பேச மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருந்தான் நைட் எல்லாம் உட்காந்து. அது இவனுக்கு இன்னும் கடுப்பாயிடுச்சு. ஆனால் நார்மலாக விக்ரம் கிட்ட இந்த வீட்டில் கான்வர்சேஷன் வைக்க முடியாதுங்கிறது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். அதை திவ்யா வந்து புரிந்து கொள்ளாமல் பேசியது அப்படிங்கிறது வந்து கேடுகட்டத்தனமாக இருந்தது. அதனால தான் இவன் இவ்வளோ கோவத்தில் இருக்கான். காலைல வந்து இவ்வளோ தூரம் சொல்லிக்க தேவையில்லை, வேறு மாதிரி கொஞ்சம் டிக்னிஃபைடாக வச்சுருக்கலாம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி சில பீடி வாய்க்கு அந்த மாதிரி சில விமர்சனங்கள் வச்சாதான் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால் இதில் விக்ரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பெருசாக வந்து அவர் ரபு பண்ணிட்டார், அவர் நியாயத்துக்காக போராடலன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா கருத்துக்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வச்சுருக்கான் அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். சரியா? ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் செய்ய சொல்லுங்கள். நேற்று திவ்யா விக்ரம் பக்கம் நான் போகவே மாட்டேன்ட்டாலே. விக்ரம் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கான், அவன் பேச வரேன்ட்டு. அவன் என்ன போக மாட்டேன், தீர தகாதவனா அவனை தீரவே கூடாதா? என்னங்க அது அநியாயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். கேம் இன்னும் ஒரு 3 வாரம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுங்கிறது மட்டும் தெரியுது. சரியா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். நானும் உங்களை மாதிரி செம்மையாக ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். மீண்டும் சந்திப்போம். உங்களுடைய கருத்துக்கள் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.